Hi friends, welcome to Taste Bud Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் லிஸ்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் கொஞ்சம் வீட்டில் பண்ணுறது எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல லெட் அஸ் ஸ்டார்ட் வித் எக்லெஸ் அச்சப்பம். முட்டை இல்லாமல் ஒரு அச்சப்பம் ஆர் ரோஸ் குக்கீஸ்ன்னு சொல்கிற அச்சப்பம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக 15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ரொம்ப வாசனையாக அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் வரக்கூடிய நாட்களில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் பலகாரம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில ரெசிபிஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் அரிசி மாவு நீங்கள் வெளியில் கடையில் வாங்கின எந்த அரிசி மாவுன்னு சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த அரிசி மாவு கூட நம்ம பைண்டிங் ஏஜென்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம முட்டை சேர்க்காதனால நமக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இது யூஸ் ஆகும். அப்புறமா ஒரே ஒரு துளி ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட். அப்போ தான் நம்ம இருக்கிற ஸ்வீட்னஸ் ஸ்லைட்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அச்சப்பம் ஸ்லைட்டாக ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஓமம் சேர்க்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஓமம் சேர்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கைக்குள்ளே நசுக்கி சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற ஹஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நீக்கி ரொம்ப நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் சர்க்கரை போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை தூக்கலாக பிடிக்கும்னா 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக சேர்த்துருக்கேன். இப்போது இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிக்க போகிறோம். இந்த அச்சப்பம் ரொம்ப சுலமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே செய்யறது. கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணலாம். இது தீபாவளிக்குன்னு மட்டும் கிடையாது, நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்ற ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. இப்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்காக நம்ம கட்டியான தேங்காய் பால் ஒரு 200 ml தேவைப்படும். இது நல்ல ஃப்ளேவரிங் ஒரு ஸ்லைட் ஸ்வீட்னஸும் இருக்கும். இப்போது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல திக்கான ஒரு பேட்டர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பால் ஒருவேளை தண்ணியாக இருந்ததுன்னா மொத்தமாகவே நீங்கள் அதே அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு முதல்ல சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு திக்காக நம்ம ஒரு மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி திக்னஸ்க்காக கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்ம அச்சப்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான ஒரு பதமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை விட கொஞ்சம் லைட்டாக தோசை மாவு கன்சிஸ்டன்சி விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அது யூனிஃபார்மாக பின்னாடி கோட் ஆகணும். ரொம்ப திப்பியாக இல்லைன்னா சுத்தமாக நிற்காமல் இல்லைன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லைட்டாக பட் ஆனால் யூனிஃபார்மாக கோட் ஆகிற அளவுக்கு இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். எப்போவுமே தண்ணி உடனே சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்புறமா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மாவு நல்லா கலந்த அப்புறமா நம்ம இந்த மாவை ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை ரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பைண்ட் ஆகி நல்ல யூனிஃபார்மாக நமக்கு கோட் ஆகும். இப்போது இந்த அச்சப்பம் செய்யறதுக்கு மெயினாக நமக்கு ஒரு ரோஸ் அச்சு வேணும். இந்த மாதிரி கடையில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அச்சு கிடைக்கும். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலரான அச்சு பார்த்திங்கன்னா இந்த ரோஸ். அதனால தான் ரோஸ் குக்கி இல்லைன்னா ரோஸ் அச்சப்பம் சொல்கிறாங்க. இந்த ரோஸ் அச்சப்பம் இது நான்ஸ்டிக் இருந்தாலுமே இது நம்ம சீசன் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கடையில் எந்த அச்சு வாங்கினாலுமே இந்த மாதிரி நீங்கள் சீசன் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஒட்டாமல் சூப்பராக நான்ஸ்டிக் மாதிரியே வரும். அதில் ஒரு இரும்பு கடாயில் இல்லைன்னா ஒரு அகலமான எந்த கடாயாக இருந்தாலும் சரி அதில் எண்ணெய் விட்டு நம்ம இந்த அச்சு அதுக்குள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹை ஹீட்டில் இது சூடு பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம சூடு கம்மி பண்ணிக்க போகிறோம். முதல்ல இது நல்ல ஹீட் ஆனால் தான் அச்சு நல்லா ஒட்டும். இப்போது மாவு 15 நிமிஷமாக நல்லா ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன கலந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் மாவு. ஏன்னா அது ஊறி நல்லா பைண்டாகி இருக்குது. மைதாவும் அரிசி மாவும் நல்லா பைண்டாக இருக்குது. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி நல்ல சீசன் பண்ண நல்ல சூடான அச்சு எக்ஸஸ் ஆயில் என்ன இருக்கோ அதை லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு நம்ம இது 3/4 வாசி முழுகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம இது உள்ளே டிப் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி டிப் பண்ண அப்புறமா நம்ம அந்த எக்ஸஸ் மாவு லைட்டாக ஷேக் பண்ணோன்னா கீழே ட்ராப்பாக விழுந்துடும். அந்த மாவு அச்சு
இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே டக்குன்னு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இனிஷியலாக ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா நிறைய கறியை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க. பட் ஆனால் எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கும்போது உங்களுக்கு யூனிஃபார்மாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 சரியாக வரலைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எண்ணெய் நல்லா சிம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அச்சப்பம் சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சுட சுட பார்த்தீங்கன்னா அந்த அச்சுமே நல்லா சீசன் ஆகி இன்னுமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம ஒரு வாட்டி இந்த அச்சப்பம் சுடும்போது எடுத்த அப்புறம் திருப்பி அந்த அச்சு கம்பி நம்ம எண்ணெயில் விட்டோம்னா நல்லா சீசன் ஆகி அடுத்த அச்சப்பம்க்கு ரெடியாக இருக்கும். இதுக்காக ஒரு ஃபோர்க்கோ இல்லைன்னா ஒரு கத்தியோ கையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கம்பி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம மாவில் டிப் பண்ண அச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் விட்ட உடனே ஒரே நிமிஷம்தான், அதுக்குள்ளே அது நல்லா குக் ஆகிடும். நம்ம ஸ்லைட்டாக அது எப்படி கம்பிலையோ இல்லை ஃபோர்க்கால கொஞ்சம் தள்ளி விட்டால் தனியாக வந்துடும். இந்த மாதிரி இந்த அச்சப்பம் சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தாங்க. அதனால நிறைய கடகடை நம்ம நிறைய இந்த மாதிரி ஸ்வீட் ரொம்ப கம்மியான டைமில் நிறைய செய்யலாம். வித்தின் 1 நிமிஷம் தாங்க டக்குன்னு குக் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ப்ரௌன் ஆக விட்டீங்கன்னா அது கருப்பாக மாறிடும். ஸோ அதனால லைட் ரோஸ் கலர் வரும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். எடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான அச்சப்பம் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக, அவ்வளோ கிறிஸ்பியாக, அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக, அந்த தேங்காய் பால் வாசனோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. See you again. Bye.